நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்றைய சிந்தனை: நன்மைகளை செய்து நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் தர்மத்தின் பலன் தாமதமானாலும் சரியான நேரத்தில் அது உங்களையும் உங்கள் தலைமுறையையும் இம்மையிலும் மறுமையிலும் காக்க வல்ல சக்தி உடையது. கோவை சுண்டப்பாளையத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் எதிரொலி அச்சகம் சிறப்பான முறையில் நிறுவனர், பதிப்பாளர், ஆசிரியர் டி. செல்வம் அவர்கள் தலைமையில் முதன்மை செய்தியாளர்கள், நகர செய்தியாளர்கள், வெளிமாவட்ட செய்தியாளர்கள், சட்ட ஆலோசகர், சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மைய நகர கிளை நிர்வாகிகள் மற்றும் வெளிமாவட்ட கிளை நிர்வாகிகள் அனைவரின் முன்னிலையில், பிரமுகர்கள் பலர் முன்னிலையில் எதிரொலி அச்சகம் திறப்பு விழா இனிதாக அனைவரின் வாழ்த்துக்களுடன் நடந்தேறியது. மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ள கல்வி நிதியை வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் மத யானை என்ற நூல் வெளியீட்டு விழாவில் அறிவித்தார். இந்திய உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு கவசமான ஆகாஷ் தீர் பாகிஸ்தானின் தாக்குதலை சாதுரியமாக முறியடித்து இந்திய ராணுவத்திற்கு பெருமை சேர்த்தது. உலகம் இதுவரை கண்டிராத புத்திசாலித்தனமான அசுரன் என நம் ராணுவ அமைச்சகம் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளது. கோவை சுண்டப்பாளையத்தில் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் எதிரொலி அச்சகம் திறப்பு விழாவிற்கு வந்து சிறப்பித்து வாழ்த்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகை நிர்வாகத்தின் சார்பாகவும் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி மற்றும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.